ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது காஞ்சிபுரம் நாங்கள் போயிட்டு கோயில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன கோவில்லாம் போகணும், என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், ஃபைனலாக எங்கே போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டோம், லஞ்செல்லாம் எங்கே சாப்பிட்டோன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு எப்பயும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இல்லை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் இல்லையா நமக்கு, அதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சாரீ தான் எடுத்தேன். போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சாரீ எடுத்தேன்னு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா 970 ஃபுல்லாமே சில்க் தான். இது சாஃப்ட் சில்க் சாரீ. இந்த கலர் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இந்த கலர் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த சாரீ பார்த்திங்கன்னா February 14th கூட நம்ம கட்டிக்கலாம். அதாவது அவர் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார், உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோன்னாரு. அதுக்காக இந்த சாரீ நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக சந்தவெளி அம்மன் கோயிலோட அந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ கிளம்பி கைலாசநாதர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிகிட்ருக்கோம். நம்ம காலையில் வந்து கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் தான். ஸோ அன்றைக்கி அவுட்ஃபிட் இது தான். எல்லோரும் கல்யாணம் முடித்து சாப்பிட்டு அடுத்து கோவில் கிளம்பணும். கைலாசநாதர் கோவில் பற்றி யாருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும்னு தெரியாது. நான் அங்கே கல்வெட்டுகள், சிற்பம் அங்கே இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தப்ப 5000 வருஷம் மிக பழமையான கோவில். இது பல்லவர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் சொன்னாங்க. எங்கள் மாமியார்லாம் வந்து இந்த ஊரில் வாழ்ந்ததுனால அவங்க போகும்போது இந்த கோயில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், சாத்தியே இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த கோயில் வந்து ஃபுல்லாக திறந்து வச்சுருப்பாங்க. சுற்றி ரொம்ப புதர் மாதிரி இருக்கும், ஒத்தடி பாதை மாதிரி தான் போகணும். இப்போ வந்து அறநிலைத்துறையிலேருந்து இந்த கோவிலை வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாற்றிட்டு அவங்க வந்து இந்த கோவிலை பராமரிக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இங்கே முருகரையும் நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், முருகர் அழகாக மயில் மேலே 6 தலை இருக்கும் இல்லையா, அந்த முருகரை தான் நான் பார்த்தேன். அங்கே வந்து எல்லா சிற்பக்கலையும் அழகாக இருந்தது. பாப்பா நிற்கிறா பார்த்தீங்களா, அது வந்து அபிஷேகம் பண்ணி வர தண்ணி இறங்குற இடம். அது வந்து ஒரு பவுல் மாதிரி விளக்கு மாதிரி மாடலில் இருந்தது. என்னை சுற்றி இருக்கிற குகை பார்த்திங்கன்னா எல்லாமே மெடிடேஷன்ஸை பண்ணுறதுக்காக அங்கே கட்டியிருக்காங்க. ஒரு குகை உள்ளேயும் போய் உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய இந்த மாதிரி குகை சின்னதாக இருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்காக அப்போவே அது கட்டியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப செதுக்கப்பட்டு ரொம்ப பழைய கால கோவில் தான் இது. ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான டெம்பிள். இந்த கோயிலை சுற்றி வரும்போது நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைலாசநாதர் கோவிலுடைய வரலாறே தான். என்ட்ரன்ஸில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் இருக்கார். ஸோ இந்த கோவில் வந்து இப்போ டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம். கருவறை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது உள்ளே நிற்கவே முடியும், இருட்டாக இருக்குது. ஸோ சிவன் மட்டும் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தார். அவர் அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா அந்த வில்வ மரம் இருக்கு இல்லையா, அது 2-3 மரம் இருக்குது. அந்த வில்வ இலையை பறித்து நம்ம சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த வில்வம் பழம்லாம் ஒன்றும் பெருசாக இருக்குது. இதுதான் அந்த வில்வ மரம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மரம் இருக்குது, உள்ள பின்னாடியும் ஒரு மரம் இருக்குது. ஸோ இந்த கோவிலை நல்லா விசிட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பார்க்க போயிட்டோம். ரொம்ப கூட்டம் காமாட்சி அம்மன் கோவிலில். ஸோ சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ எடுத்தது தான் இதெல்லாம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலே அந்த குங்குமம் தான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து நாங்கள் போனது வந்து குமரக்கோட்டம் முருகர் கோயிலுக்கு தான். எப்படி எல்லாரையும் பார்த்துட்டு நான் முருகரை பார்க்காம வர்றது சொல்லிட்டு முருகரை பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். கரெக்டாக நான் போகும்போது அங்கே நிறைய கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ காது குத்துமும் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து செங்குந்தர் சமூகம்ன்றதுனால கோவில்லையே நம்ம வந்து கல்யாணத்துக்கு வந்து பதிவு பண்ணி வைக்கலாம் அப்படின்னும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் வந்து அவர் வந்து ஒரு குழந்தை வடிவில் அவங்க அப்பா அம்மா கூட இருக்க மாதிரி ஒரு இதுவும் இருந்தது. அப்புறம் இந்த முருகர் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தால முருகரை பார்க்க முடியல, ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பிரகாரத்தை சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மணி அடித்த சத்தம் கேட்டு போனதுமே முருகரை நல்லாவே தரிசனம் பண்ணிட்டேன். நல்ல அபிஷேகம், விபூதிலாம் பூசி நல்ல அபிஷேகம். முருகருக்கு விபூதினா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகரை விபூதியால் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த முருகர் கோயிலில் கொடுக்குற விபூதியுமே அவ்வளோ பவர்ஃபுல்லு. ஸோ அது வந்து நோய்களை குணப்படுத்தும். முருகன்னாலே வந்து ஒரு கடவுள்லேயே முருகரை வந்து டாக்டர் சொல்லுவாங்க, எல்லா வியாதிகளையும் அவர் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தல புராணம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் 365 நாளும் முருகனுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுறாங்க.
தேனால் 365 நாளும் இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. 6 கால பூஜைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அபிஷேகம்னு அந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அபிஷேகம் முருகருக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோவிலுக்கு நம்ம போகிறதே நம்ம குறையெல்லாம் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வேற எங்கேயும் போயிட்டு அலைஞ்சு திரியதை விட இதுதான் அந்த கோயிலுடைய இந்த குளம் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே பின்னாடி இருக்குது. ஸோ குளத்தை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே மனசு நிறைவாக அமைதியாக உட்காந்துட்டேன். நாங்கள் காலையிலேயே சங்குபாணி விநாயகர் கோயிலுக்கு போனோன்னு சொல்லியிருந்தேன். அந்த விநாயகர் இப்படி தான் இருப்பார். ஸோ இந்த கோவிலுக்கு எப்படின்னா, நம்ம சத்திரத்துக்கு ஆப்போசிட்லேயே இந்த கோயில் இருந்தது. இது வந்து ரொம்ப வந்து பரிகாரம் பண்ணுற ஸ்தலம். ஏன்னா இந்த விநாயகர் மட்டும்தான் தெற்கு பார்த்தா மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இவருக்கு போய் விளக்கு போட்டால் இந்த கல்யாண தோஷம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குனே ஒரு தனி ஒரு அறை இருக்குது. அங்கே அவரை சுற்றி வந்து விளக்கு போடலாம். அது மட்டும் இல்லாமல் இது உள்ள வந்து நவகிரகமும் தனியாக இருக்குது, நாகம் இருக்கு இல்லையா, நாகமும் தனியாக இருக்குது. கோவில் ரொம்ப பழைய கோயிலாக இருக்கிறதுனால ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல. நானே வந்து கூகுள்லேருந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகணும்னு நினச்சா ஹைக்ரீவர் தான். காலையில் நாங்கள் போகும்போது 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா படிப்புக்கு, குழந்தைங்களுக்கு, கல்விக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்றனால பசங்களை கூட்டிகிட்டு ஹைக்ரீவர் கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் ஈவினிங்கும் அதே போல் 4 மணிக்கு கோயில் வாசலில் போய் நின்னால் கோயிலை 2 வாட்டியுமே மூடி தான் வச்சுருக்காங்க. 4 மணிக்கும் திறக்கவே இல்லை. நானே இந்த கோயிலை பார்க்கலையேன்னு சொல்லி நெட்லேருந்து வீடியோ எடுத்து நானும் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோவிலில் ஹைக்ரீவர் வந்து பெருமாளை தான் சொல்கிறாங்க. பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான். அவர் வந்து சரஸ்வதி தேவிக்கே வந்து குருவாம். சரஸ்வதி தேவிக்கு வந்து பாடம் கற்பித்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரஸ்வதினாலே படிப்புக்கு அதிபதி. அவங்களுக்கே வந்து இவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னா இவரை போய் பார்த்து குழந்தைங்களாம் வேண்டிக்கிட்டா நல்லா படிப்பாங்க அப்படின்றனால தான் இந்த கோவிலை தேடி போனோம். ஆனால் இந்த கோவிலை பார்க்க முடியலேன்ற ஒரு வருத்தம். இந்த கோவிலை நான் நெட்டில் தான் பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் இந்த கோயிலை போய்ட்டு குழந்தைங்களோட விசிட் பண்ணோம் அப்படின்னு இருக்கேன். பார்த்தாலே தெரியும், கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் அவருக்கு அபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க போல். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது. இங்கே இருக்க கோயிலெலாம் வந்து 500-1000 வருஷங்கள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்களாக தான் இருக்குது. அந்த பழைய ப்ரொசீஜரை அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இவர் தான் ஹைக்ரீவருக்கு அபிஷேகம் பண்ணுற இதெல்லாம் வந்து நான் நெட்டில் இருந்து தான் இதெல்லாம் சில விஷயம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் போனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் போய் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் சுற்றி பல கோவில்கள் இருக்குது. நம்மளால் பார்க்கக்கூடிய கோவில்களில் முக்கியமான கோவில்களை செலக்ட் பண்ணி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கு சில கோவில்கள்லாம் நான் பார்த்தேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். கச்சபேஸ்வரர்லாம் பார்த்தேன். போன வாட்டியும் நான் ஏகாம்பரேஸ்வரர், அப்புறம் பாண்டவத்தூத பெருமாள், அப்புறம் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஸோ நாங்கள் அதுக்கடுத்து தாஹிரா ஹோட்டல்ன்றது காஞ்சிபுரமில் பிரியாணிக்குன்னு வந்து ரொம்ப நல்ல புகழ்பெற்ற ஹோட்டல். ஸோ அங்கே போயிட்டு மதியம் வந்து நல்ல ஒரு லஞ்சு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பெப்பர் போட்ட சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோடு நம்ம ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த விலாகும் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.